அன்னை தமிழுக்கு வணக்கம். இந்த பதிவிலே அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் 2வது பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். முதல் பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை இதற்கு முந்தைய பதிவிலே வெளியிட்டிருக்கின்றேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேளுங்க. அந்த பாடல்: வெங்காளர் கண்ட கைச்சூளமும் திருமாயன் வெற்றி பெறு சுடர் ஆழியும் விபுதர்பதி குளிசமும் சூரன் குளம் கள்ளி வெல்லா என கருதியே சங்கிராம நீ சயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் என்றிருப்ப சயிலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொச்சி திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குல அந்தகன் செம்பொன் திருக்கை வேலே. இந்த பாடலினுடைய பொருள்: ஆழகால விஷத்தை அடக்கி கொண்டிருக்கும் கழுத்தை உடையவரான சிவபெருமானின் சூளாயுதமும் திருமாலின் ஒளிவீசும் சக்கராயுதமும் இந்திரனின் வஜ்ராயுதமும் சூரபத்மனையும் அவன் வம்சத்தையும் முழுக்க அழிக்க முடியாது. ஆனால் குமரனே நீ ஜெயித்து எங்களுக்கு அருள வேண்டும் என தேவர்கள் பிரம்மனும் வேண்டினர். அதன்படி கிரௌஞ்ச மலையையும் சூரபத்மனின் உடலையும் ஒரே நொடியில் ஊடுருவி அளித்த வேல் எது? எலும்பு கூட்டை மாலையாக போட்டுக்கொண்டவளான கருங்காளி, மகிஷாசுரனை கொன்று அவளின் எருமை தலைமேல் நின்ற சாமுண்டி, சப்த மாதர்களில் ஒருவளான வராகி, இந்திரனின் சக்தியானவள், குமரனின் ஆதார சக்தி, தாமரை ஆசனமாக கொண்டிருக்கும் அபிராமி, விஷ்ணுவின் நாராயணி, பாலகி, மூவுலக தேவியரான திரிபுர சுந்தரி, பைரவரின் சக்தியான பைரவி, மலம் அற்றவள் அதாவது குற்றம் இல்லாதவள், பொன்னிறமானவாள கைலாய நாயகி, அடியார்களை அன்பாக ஆளும் காமாட்சி, சிவனுடைய தேவியாகிய சிங்காரி, நீலி, பிறவிக்கடலை அகற்றும் பவானி, கார்த்திகை பெண்ணாக வந்து நல்லறிவு தருபவள், யுத்தகலத்திற்கு அதிபதியாக கொற்றவை, முக்கண் உடையவளான தேவி அவள், அந்த தேவி பெற்றருளிய உலகுக்கெல்லாம் முத்தி உள்பட எல்லா செல்வத்தையும் கொடுக்கும் சண்முகன், அரக்கர் குலத்தினை அழித்தருளிய கந்தனின் பொன் கையிலே திருக்கையிலே விளங்கும் பொன்னொளி வீசும் அழகிய வேலாயுதமே அதுவாகும் என்பது இந்த பாடலினுடைய பொருள். அருணகிரிநாதர் கடவுள் வாழ்த்து பாடவில்லை. ஆனால் முதல் பாடலில் சூசகமாக விநாயகரை இழுத்து பாடி அருளை பெற்றார். 2ஆம் பாடலில் மும்மூர்த்திகளையும் அவர்களை இயக்கும் அன்னையினையும் பாடி அப்படியே வேலின் சிறப்பினை சொல்கிறார். இங்கே வேல் சிறப்பினை சொல்ல வரும் பொழுது 3 பெரும் கடவுளையும் அன்னையினையும் ஏன் பாடுகின்றார் அருணகிரிநாதர்? அதில்தான் இருக்கின்றது ஞான மறைபொருள். இந்த பாடலில் சிவன், விஷ்ணு, இந்திரனின் ஆயுதங்கள் பற்றி சொல்லும் அருணகிரியார் சூசகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது மாயையினை இந்த ஆயுதங்கள் முழுவதும் அழிக்காது. ஆம், புராணத்தை கவனியுங்கள். இவையெல்லாம் அகங்காரம் கொண்டோரை அழிக்கும். ஆனால் பக்தியுடன் பணிவோரை, பாசத்துடன் பணிவோரை கொள்ளாது. பாசத்துக்கும் பக்திக்கும் இவை கட்டுப்படும். சிவன் பக்திக்கு கட்டுப்படுவர். இந்திரனும் விஷ்ணுவும் பிரம்மனும் கூட அப்படியே. இதனால் இவர்களை நோக்கி தவம் இருந்தால் அந்த பக்தி மாயையில் இவர்களே வரம் அருள்வார்கள். அந்த வரத்தின் காரணமாக இவர்களே வரம் பெற்றவனை எதிர்க்க முடியாமல் போகும். மும்மூர்த்திகளின் ஆயுதமும் இந்திரனின் ஆயுதமும் சூரபத்மனை அழிக்க முடியாது என்பது மாயை என்னும் ஐஞானத்தை இம்மூர்த்திகளால் முழுக்க அழிக்க முடியாது என்பதே. மாயையினை முழுக்க அழிக்க மாட்டார்கள். ஆனால் முருகனின் ஞானம் அந்த மாயையினை முழுக்க அழிக்கும், வேரோடு அழிக்கும். சூரனிடம் சிவனின் சூலம் செல்லுபடியாகவில்லை. விஷ்ணுவின் சக்கரம் அவன் நெஞ்சை தாண்டவில்லை. ஆனால் முருகனின் வெல் அவனை ஊடுருவி வீழ்த்தியது என்பது ஆசை எனும் மாயையினை ஞானம் முழுக்க வீழ்த்தும் என்பதே. இதனால்தான் ஞான சூலம், ஞான சக்கரம், ஞான பிரம்மாஸ்திரம், ஞான வஜ்ராயுதம் என்ற ஆயுதங்கள் இல்லை. ஞான வேல் என முருகனின் வேலுக்கு இன்னொரு பெயர் உண்டு. முருகன் பக்திக்கு இறங்குவார். ஆனால் அந்த பக்தியில் மாயையோ பேராசையோ கலந்திருந்தால் அவர் வரம் அருள்வதில்லை. இதனாலேதான் இன்று வரை முருகனிடம் வரம் வாங்கிய ஒரு அசுரனை பற்றிய செய்தியே வராது. அதுதான் ஞானம், அதுதான் முழு ஞானம். அஞ்ஞானத்தை அறவே கருவறுத்து எது சரியோ
அதை மட்டும் வழங்கும் பெரும் ஞானம். இந்த முருகப்பெருமானின் வேலை பற்றி சொல்லும் பொழுது அவனை சக்தி தேவி பற்றியும் அவள் எடுத்த அவதாரம் பற்றியும் ஏன் அருணகிரிநாதர் சொல்கிறார்? முருகனுக்கு வேல் கொடுத்தது அன்னை என்பது அன்னை சக்தியே எல்லா ஞானத்துக்கும் மூலம் என்பதையே குறிக்கும். அதனாலேயே அவள் ஞானாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றாள். அந்த ஞானாம்பிகை தன் ஞானத்தையே முருகனுக்கு வழங்கினாள். அதில்தான் முருகன் பாலகுரு எனும் பக்குவம் அடைந்து பிரம்மனுக்கே உபதேசித்தான். அந்த அன்னையின் அவதாரங்களையெல்லாம் வரிசையாக சொல்லும் அருணகிரியார் அதனில் ஒரு ஒற்றுமையை காட்டுகின்றார். ஆம், அவர் சொன்ன அவதாரமெல்லாம் காளி சாமுண்டி முதல் கொற்றவை வரை எல்லோரும் அசுரர்களை ஒழிக்க வந்தவர்களே. அதுவும் வகை வகையாக வரம்பெற்ற பலமான அரக்கர்களை மொத்தமாக அழிக்க வந்தவர்களே. இந்த அரக்கர்களுக்கு வரம் அருளியோர் மும்மூர்த்திகள் எனும் வகையில் அவர்கள் ஆயுதம் செயலற்று போக அன்னையே வந்து அந்த அரக்கர்களை அழித்தாள். அதாவது பக்தி பாசத்தில் மயங்கிய மும்மூர்த்திகள் ஒழிக்க முடியாத மாயையினை ஞானத்தால் அன்னை கருவறுத்தாள். காளி முதல் கொற்றவை வரை அவள் அளித்த அசுரர்களெல்லாம் ஒவ்வொரு வகையானவர்கள். பெண்ணாசை, மண்ணாசை, பேராசை, இன்னும் எத்தனையோ ஆசைகளிலும் மாயைகளிலும் சிக்கி பெரும் பாதகம் செய்தவர்கள். அன்னை அந்த மாயைகள் எல்லாவற்றையும் எல்லா வகையினையும் அளித்தாள். ஆம், அன்னை உலகின் எல்லா மாயைகளையும் அழித்து ஞானத்தை தருவாள் என்பதே இந்த அவதாரங்களின் தத்துவம். அந்த அன்னை தன் சக்தி மிக்க ஞானத்தை முருகனுக்கு வழங்கினாள். அதை கொண்டு முருகன் சூரனை நொடியில் வீழ்த்தினான். அன்னை என்பவள் ஞான தத்துவம், மாபெரும் ஞான தத்துவம். அவள் தன்னை சுருக்கி முருகனின் அருளாய் கொடுத்தாள். முருகன் அந்த ஞானத்தோடு தன்னை அண்டியோர் அனைவரையும் காத்து நிற்கின்றான். எந்த மாயையும் அஞ்ஞானமும் அவனிடம் நில்லாது அந்த ஞானவேல் அதை முறியடித்து வெற்றி தரும் என மகிழ்ச்சியாக உருக்கமாக பாடுகின்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சூசமாக சொல்ல வரும் சிவசக்தி தத்துவம் எனும் பெரும் ஞான நிலையினை முருகன் எனும் பெரும் ஞான தெய்வம், சிவசக்தி தத்துவத்தின் வடிவம், அவன் கையில் வேல், அந்த பெரு ஞானத்தின் மகிமை கொண்டது. அது ஐஞான மாயினை முழுக்க வேறறுக்கும் என்பதே இந்த பாடலின் மறைபொருள். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.